doing my best here, Abigail. Sammy, a little help would be nice. Sammy, shut ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பேஜி. நான் உங்கள் ஜெயஸ்ரீ. உங்கள் தனிமைக்கு இனிமை கொடுக்க இந்த வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற படம் அபிகேல். 2024 வெளிவந்த இந்த படத்தோட கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்கில் அபிகேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வயசு குழந்தை என்ன பண்ணானா, ஆளே இல்லாத ஒரு தேட்டரில் அந்த பேலே அப்படின்னு ஒரு டான்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அவள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கதை காட்டி அப்படியே வெளியில் காட்டினா அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்து இந்த கிட்னாப் பண்ணக்கூடிய கும்பலில் ஒரு பொண்ணு. இவ பேசிக்காக இந்த நர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவளை காட்டி மற்ற குரூப் மெம்பர்ஸை காட்டுறாங்க. எப்படியும் ஒரு கேங்கா தானே வந்து கிட்னாப் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ரோல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவத்துறை சார்ந்து நல்ல வேலைகள் செய்யக்கூடியவர். நெக்ஸ்ட் யாராச்சும் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால ஜெய்சாண்டிக்கா நல்லா வாட்டஞ்சாட்டமா ஒரு ஆள். மூணாவது ஒரு ஸ்னைஃபர், இந்த கன்னை வச்சு சுடுறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு ஆள். நாலாவதா ஹேக்கர், கம்ப்யூட்டர் பேஸ்டான ட்ராக்கிங் இதெல்லாம் பண்றதுக்கு. அஞ்சாவதா ஆப்வியஸ்லி கிட்னாப்பிங்க்கு ரொம்பவே முக்கியம் வேனு அண்ட் டிரைவர், ஒரு டிரைவர் இருக்காரு. ஃபைனலி இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு லீடர் மாதிரியான ஆளு. சோ இவங்க எல்லாரும் இந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது அந்த அபிகேல்ன்ற பொண்ணு அவளுடைய பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு வந்து கார்ல ஏறா. அப்படி அவ கார்ல ஏறும்போது அந்த கிட்னாப்பர்ஸும் ஃபாலோ பண்றாங்க. இந்த பொண்ணுடைய அந்த காரு கீழே வர டிவைஸ் வச்சிருக்காங்க. சோ அதனால இந்த பொண்ணுடைய கார் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்றத இவங்களால ட்ராக் பண்ண முடியும். அப்படி ட்ராக் பண்ணும்போது இந்த பொண்ணு வீட்டுக்கு வெளியிலே பாத்தீங்கன்னா இந்த ஸ்னைஃபரும் அண்ட் அந்த ஹேக்கர் இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வரதுக்கோசரம் அந்த அலாரம் எல்லாம் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வெற்றிகரமா ஆஃப் பண்ணிட்டு அந்த செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் வந்து ஹேக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த கிட்னாப் கும்பல் அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு நம்மளுடைய ஃபேஸ் எல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கட்டத்துல இந்த நர்ஸ் பொண்ணு இருந்தால அவளுக்கு தெரிய வந்துருது என்னன்னா இவ கடத்த வந்திருக்கிறது ஒரு சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு. அதனால இந்த லீடர் ஒருத்தர் தான் அவன் கிட்ட கத்திட்டு இருக்கா, இந்த மாதிரி சின்ன குழந்தைய கடத்துறதுக்கு என்ன கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி. அப்பாவை என்ன சொல்றான், அந்த பார் இவ்வளவு தூரம் வீட்டுக்குள்ளாரே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இனிமே நம்மளால திரும்பி போக முடியாது, வந்த வேலையை முடிச்சுட்டு கொடுக்குறேன்னு சொன்ன காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அமைதியா எங்க கூட வந்துட்டு கோஆபரேட் பண்ண அப்படின்னு அவன் சொல்ல, ஒரு வழியா இந்த பொண்ணு இருக்கால அபிகேல், அவன் அந்த வீட்டுக்கு வந்துட்டா. வரும்போதே யார்கிட்டயோ போன்ல பேசிட்டே வரா. போன்ல பேசிட்டே அவளுடைய ஸ்டஃப் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கட்டில வந்து அவ உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இந்த பிராங்க்ன்றவன் அவளை அட்டாக் பண்ண போறான். அட்டாக் பண்றதை பார்த்து பயந்து அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற பென்சில் எடுத்து அவனை குத்த, அந்த ஆத்தத்துல அவன் திரும்பி இந்த பொண்ணை அசால்ட் பண்ணலான்னு வந்தா. பட்டுன்னு அந்த மெடிக்கல் பொண்ணு இருக்கால அவ வந்து நிறுத்திட்டா. இரு ஒன்னும் பண்ணாத, கோவப்படுறேன்னு தெரியுது, நான் வந்து அவளுக்கு செடேட்டிவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணை மயங்க வச்சு அவளை தூக்கிட்டு வெளியில வரும்போது கரெக்டா அந்த பொண்ணுடைய அப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஐயோ இவன் வரானு வேகமா ஓடும் போது அந்த வீட்டுடைய அலாரமும் அடிக்க ஆரம்பிச்சிடுது. சோ இப்படி ஒரு சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் எப்படியோ தட்டு மாதிரி வந்து அந்த வேன்குள்ள உட்காந்து உட்ரா ஜூட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கிருந்து வந்துட்டாங்க. வந்தவங்க நேரா வந்து காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரொம்ப பழைய மேன்ஷனுக்கு தான் வராங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் நின்னுட்டு இருக்காரு. இவருடைய பேரு லாம்பர்ட். இவர் தான் இந்த கிட்னாப்க்கு பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்ட் போல. வந்தவர் இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டு போயிட்டு அந்த மேன்ஷனை காட்டிட்டு இந்த அபிகேல்ன்ற பொண்ணு மயக்கத்துல இருக்கா இல்லைங்களா, அவளை கொண்டு போய் ஒரு ரூம்ல போட்டு படுக்க வச்சிட்டாங்க. அவளுடைய கண்ணுலையும் கட்டு போட்டிருக்கு, கையிலையும் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கமா அந்த விலங்கு போட்டிருக்கு. சோ இந்த நர்ஸ் பொண்ணு இருக்காது, அவ தான் கொஞ்சம் பாசமா அந்த பொண்ணு அங்க படுக்க வச்சுட்டு திரும்பி எல்லாரும் டவுன் ஸ்டார்ஸ்க்கு வந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த லாம்பர்ட் எல்லாருக்கும் வந்துட்டு நடக்க போற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றான். என்னன்னா அந்த பொண்ணை ஒரு 24 மணி நேரத்துக்கு நீங்க இங்க வச்சிருக்கணும், அதுவும் அவங்க அப்பா அந்த கடத்தல் தொகையான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தர வரைக்கும் தான். அவன் ரொம்ப பெரிய பணக்காரன், ஈஸியா ஒரு $50 மில்லியன் அவனால பே பண்ண முடியும். அவ்வளோ டாலர் தான் கேட்டிருக்கேன். ஒன்ஸ் அவன் அந்த டாலரை கொடுத்துட்டானா உங்க எல்லாருக்கும், அதாவது ஒருத்தருக்கும் $7 மில்லியன் அதனுடைய கடைசியில கிடைக்கும். சோ அதனால என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். சோ இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த டிவைசஸையும் யூஸ் பண்ணக்கூடாது, காரணம் ட்ராக் பண்றதுக்கான வழிகள் இருக்கு. சோ அதனால எல்லாரும் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் வாங்கும் போது அந்த ஹேக்கர் இருக்கால அவ மட்டும் இன்னும் ஒரே ஒரு மெசேஜ் ஒரு வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது பட்டுன்னு பிடிங்கி வெடுக்குன்னு அதை ஒரு பைக்குள்ள போட்டு அதை பேக் பண்ணி வச்சுட்டு, இதோ பாருங்க உங்க யாருக்கும் உங்களுடைய ரியல் நேம்ஸ் தெரியாது, ஷேர் பண்ணவும் கூடாது, உங்க பேக்ரவுண்ட் என்னன்றதையும் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது, ஆனா உங்களை நீங்க கூப்பிட்டுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு கோட் நேம் வேணும், அதனால நீங்களாவே ஏதாச்சும் ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல. இந்த லீடர் மாதிரி ஒருத்தர்னால அவன் வந்து அவனை பிராங்க் அப்படின்னு சொல்லிக்கிறான். சோ அடுத்தது இந்த ஹேக்கர் ஒருத்தர் இருந்தால அவ பேரு சாமி அண்ட் மூணாவதா இருந்த அந்த டிரைவர் பேரு டீன் அண்ட் ஃபோர்த் நல்ல ஜைஜாண்டிக்கா ஒருத்தர்னால அவன் பேரு பீட்டர். இந்த ஸ்னைஃபர் ஒருத்தர்னா அவன் ரிக்கர்ஸ். அந்த கடைசியா நமக்கு காட்டினாங்கல்ல அந்த மெடி, அவ வந்து ஜோயே, அவ தான் படத்தோட ஹீரோயின். சோ இந்த மாதிரி இவங்களாவே ஒரு கோட் நேம் வச்சுக்க. சரி ஓகே 24 மணி நேரம் முடிஞ்சோடனே உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாம்பர்ட் அப்படின்றவ அங்க இருந்து கிளம்ப. அந்த மேன்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பார் மாதிரி இருக்கு, நிறைய சரக்கு இருக்கு, வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த ஜோயன்றவ என்ன பண்றா, அவளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்கில்லால இவங்க இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க அப்படின்ற மாதிரி
ரிவீல் பண்றா. ஆக்சுவலி அவ சொல்றதும் கிட்டத்தட்ட கரெக்டா இருக்கு. அவ பேசினதை பார்த்து காண்டான இந்த பிராங்க்ன்றவன் என்ன சொல்றான், ஆமாமா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நான் ஒரு போலீஸ் மேனா இருந்தவன், என் கண்ணுல இருந்து என்னோட பாயிண்ட்ல இருந்து நீ தப்பிக்க முடியாது, நீ கூட குடியில இருந்து வெளியில வந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்க ஒரு ஆள் தானே, சோ அதனால தானே நாங்கெல்லாம் குடிக்கும் போது நீ மட்டும் குடிக்காம நின்னுட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோயினோட மூஞ்சி டோட்டலா மாறி போச்சு. அவன் சொன்னது உண்மைதான் போல இருக்கு, அதனால ஒண்ணுமே பேச முடியாதவ சரி ஓகே நான் போய் அந்த பொண்ணு என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண போறேன். அப்படி போன இடத்துல அந்த பொண்ணு முழிச்சிட்டு இருக்கதால இவ மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு அந்த பொண்ணுக்கு போட்டிருந்தால பிளைண்ட் ஃபோல்டு அதை வந்து இவ கழட்டிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்கும் போது பாரு பயப்படாத நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லவே கையில அந்த பொண்ணுக்கு அந்த விலங்கு டைட்டா இருக்கு போல இருக்கு, அது டைட்டா இருக்கா நான் லூஸ் பண்ணி விடுறேன் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமா போட்டிருக்க விலங்கு கொஞ்சம் லூஸ் பண்ணி ஃப்ரண்ட் சைடு போட்டு விட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஆனா இவளுடைய முகம் அந்த குழந்தைக்கு தெரியாது, ஏன்னா மாஸ்க் போட்டுட்டு இருக்கா. அப்ப அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்றது, பாரு உங்க அப்பா கிட்ட நாங்க வந்து கொஞ்சம் காசு கேட்டிருக்கோம், அவர் அந்த காசை கொடுத்த உடனே உன்னை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்த மாதிரியே இருக்கா. அதுக்கப்புறம் இவ என்ன பண்றது, பாரு ஒன்ன மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருக்கான், அதனால உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு இந்த சின்ன பொண்ணு என்ன கேட்கறா, பிங்கி ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்பதான் நம்புவனே சுண்டு விரல ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி உன்னை யாருமே எதுவும் பண்ணறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த அபிகேலுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க, சரி கிளம்பலான்னு கிளம்புறப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றா, எங்க அப்பாக்கு என் மேல அவ்வளவு அக்கறை எல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப கொடூரமானவர், அவர் இங்க வந்தாருன்னா உங்க எல்லாரையுமே என்ன பண்ணுவாருன்னு தெரியாது, அது மட்டும் இல்லாம கண்டிப்பா எனக்கோசரம் அவர் வரமாட்டார்னோனே, அப்படி என்னதான் உங்க அப்பானோனே இவங்க அப்பா ஒரு பெரிய கிரிமினல்ன்ற மாதிரி இந்த பொண்ணு பயங்கரமான ஒரு ஹைப்பை கொடுக்க, அதை கேட்ட ஜோயேக்கு லைட்டா ஜர்க் ஆகுது. என்ன பணக்காரனா இருப்பான் காசை கொடுத்து பொண்ணை கூப்பிட்டுப்பான்னு பார்த்தா இந்த பொண்ணு என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கீழே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு திரும்பி கண்கட்டை கட்டி விடாமலே நம்மளுடைய ஹீரோயின் என்ன பண்றா, கீழே போய் அந்த பிராங்க பாக்குறா. பார்த்தா என்ன சொல்றா, அந்த பொண்ணுடைய அப்பா வந்து ஏதோ ஒரு கிரிமினலா, நம்ம இதை தெரிஞ்சுதான் பண்றோமா, உனக்கு அதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்க, எனக்கு எதுவும் தெரியாது, இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் வந்தா காசு தரேன்னாங்க அதனாலதான் வந்தேன், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அந்த பிராங்க்ன்றவன் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. இருந்தாலும் ஹீரோயின் அப்படி கேட்டதால இவனுக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி அதிகமாக, சரி போய் அந்த பொண்ணுகிட்டே யார் அவங்க அப்பான்னு கேட்டுலான்னு சொல்லிட்டு நேரா அந்த ரூமுக்கு போறப்ப அந்த பொண்ணு கண்ணுல துணியை கட்டியிருப்பான்னு சொல்லிட்டு இவன் மூஞ்ச மறைக்காமலே போக அந்த பொண்ணு இவனுடைய ஃபேஸை பார்த்துட்டா. பார்த்த உடனே பட்டுன்னு கோட்டை தூக்கி மறைச்சிட்டு கையில இந்த ரைஃபிள் எடுத்து திரும்ப அந்த பக்கம் திரும்ப, என் மூஞ்ச நீ பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த, இல்ல நான் பாக்கல என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவ கத்திட்டு இருக்க. சரி சொல்லு உங்க அப்பா யாரு, இதனால அப்படி சொன்ன அவகிட்ட, உங்க அப்பா யாருன்னு சொல்லு அப்படின்னாவே இந்த பொண்ணு பொறுமையா எங்க அப்பா பேரு கிறிஸ்டாப் லசார் அப்படின்னு சொல்றா. கேட்டதும் இவனுடைய மொழியெல்லாம் பிதுங்கி போயிடுது. படப்பட நான் அங்கேருந்து கீழே வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன், இதுக்கு மேல இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன், அவங்க அப்பா கிறிஸ்டாப் லசாரா வந்தானா என்ன சாவடிச்சிரும், அதுவும் அந்த பொண்ணு என் மூஞ்ச வேற பார்த்துட்டா, ஒன்னு அந்த பொண்ணை கொல்லணும் அப்படி இல்லைன்னா இங்கேருந்து நான் தப்பிச்சு போகணும், அது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இவன் மாட்டு கத்திட்டு இருக்கான். ஆனா ஜோய் என்ன சொல்றா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது கம்முன்னு அப்படின்னு சொல்லவே டீன் என்ன சொல்றான், பாருங்க நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்தா போக முடியாது, $7 மில்லியன் வருது, அது வந்தா என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிடும், அதனால இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தா இந்த கிறிஸ்டாப் லசார் அப்படின்றவன் இந்த போலீஸால தேடக்கூடிய ரொம்ப பெரிய கிரிமினல் போல இருக்கு. அவனை பத்தின நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு, அதுல அவன் ஒரு மாதிரியான சக்தி கொண்டவன் அப்படின்ற மாதிரியான கட்டுக்கதைகளும் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சதாலதான் இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்து இந்த இடத்துல வருது. ஆனா மெஜாரிட்டியான ஆளுங்க இன்னும் 22 மணி நேரம் தானே இருக்கு, அதனால ஏன் இந்த வேலையை நம்ம முடிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஓட்டிங் பண்ண, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பிராங்கும் வெளியே போகாம அங்கேயே இருக்கான். இப்ப ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்து அப்படியே எப்படியாச்சும் இந்த 22 மணி நேரத்தை நம்ம கழிச்சிடலான்னு பார்த்தா அந்த ஹேக்கர் பொண்ணு இருந்தால அந்த பொண்ணோட ரூம்ல இந்த டீன்ன்றவன் அவளுக்கு தெரியாம மறைஞ்சிருந்து பயமுறுத்திட்டு அவகிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கு. அவளை வெளியே போடா நாய் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறா. சரி ஓகே நீ இதனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிக்கிட்டு வெளியில சுத்திட்டு வர ஒரு இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய செவுரு இருட்டா இருக்கு. அந்த இருட்டுல இவன் லைட்டரை வச்சு பார்க்கும்போது அதுல ரொம்ப பழைய விண்டேஜ் பெயிண்டிங் மாதிரி ஒரு பெயிண்டிங் இருக்கு. ஒரு பெரிய மேன்ஷன், ஒரு அப்பா, அந்த அப்பா கையை பிடிச்ச ஒரு பொண்ணு. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு பார்க்க இந்த அபிகேல் மாதிரியே தான் இருக்கா. படம் பாக்குற நமக்கு அது தெரியுது. ஆனா இவன் தான் பயங்கர போதையில இருக்கானே, அதனால இவனுக்கு எதுவும் தெரியாதால ஏதோ பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கீழே வந்தா கிச்சன்ல ஏதாச்சும் சாப்பிடலான்னு வரான். வந்து அவன் எதையோ ஃப்ரிட்ஜ்ல தேடிட்டு இருக்க. இந்த மாதிரி பின்னாடி டோர் திறக்குமா. பார்த்தோன்னே அவனுக்கு அல்ல இல்ல, இருந்தாலும் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா இப்படி ஒரு எலி வந்து பயமுறுத்த ஏ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த எலியை 2 திட்டிட்டு திரும்பி மேல போலான்னு அங்க இருக்கிற 2 ஸ்டெப்ஸ்ல கால் எடுத்து வச்சா பின்னாடி ஏதோ ஒரு வித அசைவு அவனுக்கு தெரியுது. என்னன்னு திரும்பி பாக்குறதுக்குள்ளார இப்படி ஏதோ ஒரு சக்தி அவனை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக அதுல அவன் வீருன்னு கத்த, அவன் கத்துன சத்தம் மேல இருந்த அந்த ஹேக்கர் பொண்ணு சாமிக்கு கேட்டுருது. என்னடா இவன் ஏதோ கத்துனானேன்னு சொல்லிட்டு அவனை தேடிக்கிட்டே டீன் இருக்கியான்னு அவ கீழே வந்து பார்த்தா அவன் அழகா ஒய்யாரமா வந்துட்டு ஒரு சேர்ல உட்காந்துருக்கான். அப்பாடா பயந்தே போயிட்டான், எதுக்கு அப்படி கத்துன அப்படின்னு இவ கிட்டக்கு வந்தா ஏதோ பேஸ்கெட் குள்ள போட்ட பால் மாதிரி புழுக்குன்னு அவனோட தலை இப்படி கழண்டு விழுமா. பார்த்தோன்னே இவ அடுத்தபடியா கத்தா. இவ கத்துன கத்துல அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தோடனே சாமி தான் கொண்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராங்க் சொல்ல, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கழுத்தெல்லாம் கடிச்சு கொத்தறியெல்லாம் என்னெல்லாம் கொல்ல முடியாது, இது வேற ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கு வந்து ஜோயாவே என்ன சொல்றா, ஆமா கண்டிப்பா இவ கொல்லல அப்படின்னு அவளும் சொல்ல, இந்த மாதிரி ஒரு கொலை வேல்டிஸ் அப்படின்றவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு அங்க
அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதாவது வேல்டிஸ் அப்படின்ற வந்து இந்த லசார் இருந்தால இந்த அபிகேலோட அப்பா, அவன் கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் போல இருக்கு. அவன் தான் இந்த மாதிரி வந்து கொலைகளை செய்வான் அப்படின்றது இவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அப்ப இந்த ஸ்னைஃபர் வேற ஒரு கதையை சொல்றான். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி லசார்ஸோட ஆளுங்க எல்லாத்தையும் இந்த FBI ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க. அதுவும் 23வது மாடியில ஒரு ரூம்ல வச்சு அடைச்சிட்டாங்க. கூடவே கொஞ்சம் கிரிமினல்ஸும் இருந்தாங்க. இருக்கிறதுலே அதுதான் டாப் ஃப்ளோர். நைட்டு ஒரு நாள் தான் அடைச்சு வச்சிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில போய் பார்த்தா உள்ள இருந்த எல்லா கிரிமினலோடைய பாடி ஆர்கன்ஸும் மிஸ்ஸிங். அது கூடவே இந்த லசாரோட ஆளுங்க இருந்தாங்கல்ல, அவனுங்க எவனையுமே காணுவாங்க, இன்க்ளூடிங் காப்ஸும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் தான், அந்த இடத்துக்கு இருந்தது ஒரே ஒரு டோர் தான், அதுவும் ஃப்ரண்ட் டோர் தான். அது வழியா யாருமே போகல. அந்த ரூம்ல மிச்சப்படி இருந்ததெல்லாம் விண்டோ தான். அதுவும் 23 மாடிக்கு மேல. எப்படி தப்பிச்சிருப்பாங்க, என்ன ஆச்சுன்றது யாருக்குமே தெரியல. அவனுங்க கொலை செய்யற பேட்டர்ன் தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் அவன் சொல்ல படம் பாக்குற நமக்கே ஹைப் ஆகுது. அடே என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி டெரிஃபை ஆன இந்த குரூப், சரி ஓகே இங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா மேல ஒருத்தர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காளே, அந்த குழந்தை என்ன ஆனான்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த குழந்தையோட ரூமுக்கு போனா அவ முடிச்சிட்டு தான் இருக்கா. கதவு திறந்தோடனே யாரு அப்படின்னு கேட்க பட்டுன்னு கதவை மூடிட்டு, அந்த பொண்ணு நல்லா தாண்டா இருக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க. நைஃபர் என்ன சொல்றான், அந்த பாரு இதோட போதும், நான் பார்க்க வேண்டியதான் பார்த்தாச்சு, எனக்கு உயிர் தான் முக்கியம், காசெல்லாம் தேவையில்ல, நான் குவிட் பண்ண போறேன், வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டவுன் ஸ்டேர்ஸ்க்கு போறான். சரி நான் அவன் கூடயே சேர்ந்து எல்லாரும் கீழே போக மெயின் டோரை ஓபன் பண்ணிட்டு பார்த்தா அதுக்கு அந்தாண்ட பாத்தீங்கன்னா ஒரு இரும்பாலான கதவு இருக்கு. அதை பார்த்து இந்த ஸ்னிஃபரும் அந்த பெரிய ஜைஜாண்டி கால் ஒருத்தர்னால பீட்டர்னு அவங்க 2 பேரும் போய் முட்டுறானுங்க, எதையாச்சும் தூக்கி அடிக்கிறானுங்க. ஆனா அந்த கதவு அசர்ற மாதிரியே இல்ல. இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது இவங்க எல்லாரும் இந்த இடத்துல ட்ராப் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு பிளான போட்டு தானே நம்மள இங்க இட்டு வந்து விட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்கிற டைம்ல இந்த ஹேக்கர் கிட்ட கேக்குறாங்க, ஹேக் பண்ணி இதை திறக்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு கம்ப்யூட்டர் தான் வேணுமே, அந்த தான் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு அவ சொன்ன அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற எல்லா ஜன்னலையும் பாத்தீங்கன்னா அப்படி பட்டு 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 பட்டுன்னு இரும்பாலான கதவால மூடுது. அதனால இந்த ஜோயை என்ன பண்றப்ப இந்த அபிகேல் கிட்ட விசாரிக்கலாம், அவங்க அப்பா எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் இந்த அபிகேல் கிட்ட விசாரிக்க போறா. அப்படி விசாரிக்கும் போது பொண்ணா அழுவுறா, அழுதுட்டே சொல்றா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா அந்த பிராங்க்னு ஒருத்தர் என்ன பார்க்க வந்தார்ல, அவர் தான் வேல்டிஸ், எங்க அப்பாக்கோசரம் அவர் தான் ஒர்க் பண்ணாரு அப்படின்னு சொல்லிடுறா. அடப்பாவமே இவ்வளவு நேரம் இவங்க கூட சேர்ந்து நீ நடிச்சிட்டு இருந்தியா, நீ தான் அந்த வேல்டிஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜோயை கடகடன்னு வெளியில வரா. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த ஸ்னைஃபர் கூப்பிடுறான் வெளியில வான்னு சொல்லிட்டு. அப்படி வெளியில வந்தவ பட்டுன்னு அந்த ஸ்னைஃபர் கிட்ட சொல்றா, இந்த வேல்டிஸ் வேற யாரும் கிடையாது, இந்த பிராங்க் தான், நம்ம கிட்ட அவன் நடிச்சிட்டு இருந்திருக்கா இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லவே அது ஸ்னைஃபர் நம்ப மாட்டான். அது எப்படி நம்ப முடியும், அவன் தான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போனோனே ட்ரை பண்ணான், அவனுக்கு தெரியாதுல இந்த மாதிரி ஒரு ட்ராப் இருக்குன்னு, இப்ப அவனும் தானே நம்ம கூட சேர்ந்து மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, அவன் ஒருவேளை நடிச்சிருக்கலாம்ல, நம்மளை நம்ப வைக்கணும்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவன் கிட்ட நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் ஒரு டீமா சேர்ந்து அவனை எப்படி வந்து ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா துப்பாக்கி எடுத்துட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்ச தூரம் தான் அடி எடுத்து வச்சா, அதுக்குள்ள ஒரு மாதிரி சத்தம் கேக்குது. அதனால ஸ்னைஃபர் கிட்ட போயிட்டு, ஏய் ரிக்கல்ஸ் நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க அவனுடைய கழுத்து மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இந்த மாதிரி கொதன்னு ஆயிருக்கு. ஏதோ ஒன்று அவனை பயங்கரமா தாக்கிருக்கு. கடைசி மூச்சுல அப்படியே இவன் மேலேயே அவன் சாஞ்சு சரிஞ்சு விழுந்து செத்து போக அதை பார்த்த நம்மளுடைய ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ அம்மானு கத்திட்டு நேரா கீழே வந்தவ இந்த பிராங்க் இருக்கான்ல அவன் கிட்ட துப்பாக்கி காட்டி, சொல்லு நீ தானே அந்த வேல்டஸ் அப்படின்னு சொல்லவே, நான் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருக்கும் போது இவ ஏமாந்த நேரமா அவனும் அவன் பாக்கெட்ல இருந்து கன் எடுத்துறான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, அந்த அபிகேல் சொன்னா நீ தான் வந்து வேல்டஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரையும் நீ தானே கொன்ன, ஏன் இப்படி பண்ண, ஏன் எங்களை இங்க மாட்ட வச்சு அப்படின்னோடனே, இந்த பாரு எனக்கு அந்த பொண்ணு சொல்லி தான் அவங்க அப்பா யாருன்னே தெரியும், அவ ஏதோ பண்ணி என்னை வந்துட்டு மாட்டி விட ட்ரை பண்றா, அவ உன்னை நல்லா மேனிபுலேட் பண்றா, அது புரியாம நீயும் ஆடிட்டு இருக்க ஜோயே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பிராங்க் சொல்ல, இது இந்த சாமியும் அந்த பீட்டரும் பார்த்துட்டு நிக்க பிராங்க் பட்டுன்னு என்ன சொல்றான், அந்த பொண்ணு சரியில்லை, இவளையே மாத்தி விட்டு இவளாலே நம்ம செத்துருவோம் போல இருக்கு, போய் அந்த பொண்ணு கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பீட்டர் படப்படன்னு ஓடி போய் அந்த அபிகேலை கொல்லணும்னு போறான். போனவன் பட்டுன்னு சுற்றுவான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த ஹீரோயின் பின்னாடி வந்து பொண்ணை காப்பாத்துறா. ஏன்னா பிங்கி ப்ராமிஸ் பண்ணால அந்த பொண்ணை யாரும் எதுவும் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால இவ போய் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு இருக்க. பின்னாடி இந்த பிராங்க்ன்றவன் வந்து நம்மளுடைய ஹீரோயினை வந்துட்டு துப்பாக்கி கட்டி மிரட்டுறான், கம்முனு எங்க பிளானுக்கு நடுவில் வராதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் கையிலும் பாத்தீங்கன்னா துப்பாக்கி இருக்கு. இவங்க 2 பேரும் ஆளாளுக்கு பாத்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துல இந்த சாமி அந்த பொண்ணு பாக்குறா, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு ஆகுது. கைய இந்த மாதிரி மலுக்குன்னு முடிச்சு அந்த விலங்குல இருந்து எடுத்துட்டு ஏஞ்சு நின்று கட்டில் மேல பேலை போச கொடுக்குறா பாருங்க. கொடுத்த கொஞ்ச நேரத்துல பட்டுன்னு இப்படி கத்துவாலாம் பார்த்தாதான் தெரியுது இது ஒரு காட்டேரின்னு சொல்லிட்டு. கத்துனவ பக்கத்துல இருந்த அந்த பீட்டர் இருந்தால அவனோட கழுத்து மேல ஏறி அவனை கட்டிக்கணும்னு ட்ரை பண்ணும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம பிராங்க் என்ன பண்ணிட்டான், நெத்தியை காட்டு ஒரே பாயிண்ட், அந்த புல்லட் அடிச்ச வேகத்துல அந்த அபிகேல் கீழே போய் உழ அதோட செத்துட்டான்னு நினைச்சு எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. ஏஞ்சு உட்காந்து என்னமோ நெத்தியில வச்ச துணூரை தொடக்கிற மாதிரி அதை தொடச்சிட்டு திரும்பி விகாரமா வருது பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாரும் ஓட்டானுங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பட்டுன்னு சுட்டுக்கிட்டே தான் பின்னாடி வரா. அது நிக்கிற மாதிரியே தெரியல. ஆனா கரெக்டான டைம்ல வந்து கதவை சாத்தவே கதவை
தரங்கன்னு அடிச்சிட்டு இருக்கு. ஹீரோயின் அங்கே நின்னோம், ஐயோ நம்ம உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து எடுப்பதுன்னு சொல்லிட்டு குடுன்னு எல்லாரும் கூட சேர்ந்து ஒன்னாக்கு போய் கீழே நிக்க இப்பதான் எல்லாருக்கும் புரிய வருது இந்த அபிகேல் தான் வந்து அந்த வேல்டேஸ்ன்னு சொல்லிட்டு. அட பாவமே, எங்கெங்கேயோ தேடணும், கடைசியில அந்த குழந்தை தான் காட்டேரின்றது நமக்கு தெரியாம போச்சு. இப்ப காட்டேரியை எப்படிடா கொள்றது அப்படின்னு சொல்லிட்டு காட்டேரி எதுக்கெல்லாம் பயப்படும், எப்படிலாம் அதை பயமுறுத்துதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, வெள்ளை பூண்டை பார்த்தா வந்துட்டு காட்டேரி வராதுன்னு சொல்லிட்டு. அதனால சாமி நீ போயிட்டு கிச்சன்ல இருந்து வெள்ளை பூண்டை எடுத்துட்டு வா அப்படின்னா அந்த பொண்ணு பாருங்களேன் ஆனியன் எடுத்துட்டு வரா. ஐயோ இது வெங்காயண்டி, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எவன் வாழ போறான்னு, போய் வெள்ளை பூண்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி போயிட்டு வெள்ளை பூண்டு எடுத்துக்கிட்டா. இன்னொரு பக்கம் இருந்த குச்செல்லாம் உடைச்சு அந்த குரூசிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க, என்னன்னு பார்த்தா நெஞ்சில குத்துனா ஹார்ட் வரைக்கும் அந்த குச்சி இறங்கி அவங்க அப்படியே வெடிச்சிடும் அந்த காட்டேரின்றது ஒரு லெஜெண்ட். அதனால அதுக்கான ஆயுதத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்பி அந்த பொண்ணை போய் எப்படியாச்சும் குத்தணும்னு சொல்லிட்டு பீட்டர், பிராங்க், சாமி 3 பேரும் போறாங்க. பட் இந்த ஒரு விஷயத்துக்கு, அதாவது இந்த ஒரு அட்டம்ப்ட்டுக்கு ஜோயே வரல. நீங்க போயிட்டு தான் வாங்கிட்டு வர போறீங்க, அதுக்கு எதுக்கு நான் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவ கீழேன்ட்டா. இருந்தாலும் நாங்க எப்படியாச்சும் அவளை கொண்டுடுவோம்னு சொல்லி இவங்க 3 பேரும் போய் அந்த ரூம்ல பார்த்தா ரூம்ல யாருமே இல்ல. எங்கடா போனா அந்த பேய் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு மியூசிக் பிளே ஆகிற மாதிரி கேக்குது. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இந்த பொண்ணு நல்லா அந்த பாலே டான்சர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு செத்து போனால டீனு அவனுடைய உடம்ப மட்டும் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா, ரொம்ப ரொமான்டிக்கா. இவங்களை பார்த்தோன்னே ரொம்ப இன்னோசென்ட்டா ஆக்ட் பண்ணி ரொம்ப அப்படியே பயப்படுறா, ஒரு மாதிரி நிக்கிறா. இவங்களுக்கு ஒன்னும் புரியல, இது பேயா இல்ல வேற ஏதாச்சுமா, என்னடா இப்படி பண்றாளே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பட்டுன்னு சாமி நம்ம ஹேக்கர் இருக்கால அவ மேல ஏறி அவளை வந்துட்டு கடிக்கலான்னு போறப்ப இவ எடுத்து அந்த வெள்ளை பூண்டை காட்டுறா. அந்த வெள்ளை பூண்டை மோந்து பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதையே மெழுது. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய அந்த பீட்டர் இருந்தால பெருசா இருந்தால அவன் என்ன பண்ணானா சிலுவையை வச்சு பயமுறுத்தினான். அந்த சிலுவையை பிடுங்கி அவன் நெஞ்சிலே சக்குன்னு புள்ளி குத்தி வைக்க ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குது அவனுக்கு. இந்த டைம் தான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு பிராங்க் என்ன பண்றான், பின்னாடில இருந்தே அந்த உடன் ஸ்டேக் இருந்ததுல அதை எடுத்து அவனை குத்தலான்னு பார்த்தா அதை பிடிங்கி அவன் தொடையிலே ஒரே இறக்கு. வந்தவங்க அதை காயப்படுத்தலான்னு பார்த்தா இவங்க காயமாயி போக பார்த்து கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்க. இதாண்டா நேரம்னு சொல்லிட்டு பட்டுன்னு கடகடன்னு இவங்க கீழே போயிட்டாங்க. அதுக்கு இப்போதைக்கு இவங்களை கொள்றதுக்கான மூடில போல இருக்கு. அதனால உயிரோட விட்டுருச்சு. கீழே வந்து எல்லாம் குத்துயிரும் கொலை உயிரமா உட்காந்துட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, நான் தான் சொன்னல அவளை கொல்லறது ஸ்டூபிடிட்டின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் பிளான் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா, காயத்துக்கு மருந்து போடுறா. அப்படியே அவ காயத்துக்கு மருந்து போடும்போது பிராங்க் கிட்ட என்ன சொல்றா, என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு, அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு இங்க தூக்கிட்டு வர வரைக்கும் அந்த பொண்ணு மயக்கமா தானே இருந்தா அந்த வீட்டுல இருந்து இந்த இடத்துக்கு வர வரைக்கும். காரணம் நம்மளுடைய ஹீரோயின் போட்ட மயக்க மருந்து. சோ அந்த மருந்து எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. கொஞ்ச நேரம் அதை போட்டா அவ வந்து அடங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதனால இந்த மயக்க மருந்து அவளை தூங்க வைக்கும். இதை வச்சு அவளை அன்கான்சியஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஒரு வழி சொல்ல, இப்ப ஆளாளுக்கு ஒரு பக்கமா போய் அந்த அபிகேல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்படி அவளை கண்டுபிடிச்சோடனே அந்த பொண்ணு இவங்களை தாக்க ட்ரை பண்ணும். அந்த டைம்ல எப்படியாச்சும் இந்த ஊசியை போட்டு அந்த பொண்ணை மயங்க வச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சம் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போறாங்க. இந்த டைம்ல ஒரு பேய் படத்துல என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கணுமோ அந்த மாதிரியான எல்லா ஃபேக்டரும் இருக்கும். எந்த பக்கம் அது வரும்னே தெரியாது. இந்த சாமி ஒரு பக்கம் போறா, பட்டுன்னு அவ மேல ஒரு வவால் அடிக்க அந்த வவாலை பார்த்து இவ பயந்து ஒரு பக்கமா விழும்போது ஒரு நீச்சல் குளம் மாதிரி இருக்கு, அதுல விழுந்துட்டா. விழுந்து ஏஞ்சி பார்த்தா ஃபுல்லா சடலம், எல்லாம் தலை இல்லாம கால் இல்லாம கிடக்குது. அதை பார்த்து கொழ நாய் வெளியில அவ ஏஞ்சி வர இன்னொரு பக்கம் பீட்டரை காட்டுறாங்க. ஒரு சின்ன மர செதால் வந்து அவனுடைய கையில குத்திக்கிச்சு. அதோட வலியை தாங்க முடியாம ஐயோ அம்மா அப்படின்னு அவங்க அழுதுட்டு இருக்க, பின்பக்கமா இந்த அபிகேல் பொறுமையா நடந்து வந்து பீட்டர் அப்படின்னு சொன்னோடனே ஐயோ வந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவன் ஓட, அவனை துரத்திக்கிட்ட இது ஓடியார ஒரு இடத்துல கதவை போய் பூட்டிடுறான். பூட்டிட்டு அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னா பட்டு இந்த மாதிரி கதவை உடச்சிட்டு வந்து நிக்குமா, திரும்பி ஓட அதுகிட்ட இருந்து. இவன் படிப்படியா ஏறி ஓடிட்டே இருக்கும் போது இவனோட சத்தம் கேட்டு அந்த இடத்துல பிராங்க் வருவானா, கதவை எப்படி திறக்க அவனை இடிச்சு அது கீழே உள்ள எவனை துரத்துறதுன்னு தெரியாம பட்டுன்னு பிராங்க துரத்த ஆரம்பிச்சிருந்தது. அப்புறம் கொஞ்சம் சேசிங்க்கு அப்புறமா பிராங்க் அவளுடைய கையில மாட்ட, நான் அவன் ரத்தத்தை குடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி அது டயலாக் பேசி அவன் ரத்தத்தை குடிக்கலான்னு போற டைம்ல பாத்தீங்கன்னா சாமியை வந்து அவளை பிடிச்சிக்கலான்னு கிட்ட வந்த அந்த கையை பிடிக்க வந்தா சாமியை பட்டுன்னு கடிச்சு வச்சிச்சு அது கையில. காட்டேரி கடிச்சா காட்டேரியா மாறிடுவாங்க தானே, ஆறாலான்னு பாக்கலாம். சோ இந்த மாதிரி அது சாமியை கடிச்ச டைம்ல இந்த பிராங்க் உயிருக்கு பயந்து தப்பிச்சு ஓடி வர இதுவா காத்துல பறக்குது. இவளோட முழு அந்த சக்தியையும் எல்லாரும் பார்க்கவே ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் உயிர் பயத்துல எல்லாரும் ஓடும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டா. சத்தம் கேட்டு வந்தவ இந்த சாமியோடைய காலையோ கையிலோ எங்கேயோ வந்து ஊசியை குத்தவே ஒரு வழியா அது மயங்கிடுச்சு. மயங்கி விழுந்தது திரும்பி ஏஞ்சி பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு. கூண்டுக்குள்ள இருந்தது அது முழிச்ச உடனே நேரா ஃபர்ஸ்ட் இந்த சாமி தான் வரா. அடியே சொல்லுடி, நானும் வேம்பையரா மாறிடுவனா, நானும் ஒன்ன மாதிரியே மாறிடுவனா அப்படின்னு. மேபி ஆகலாம், ஆகாமலும் போகலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவே பைத்தியக்கார காட்டேரி அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஹீரோயினும் அந்த பிராங்கும் சேர்ந்து இந்த காட்டேரி கிட்ட ஒரு சிலத்தை விசாரிக்கிறாங்க. ஏன் எங்களை இந்த மாதிரி இங்க ட்ராம்ப் பண்ண வச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த லாம்பர்ட்னு ஒருத்தன் இங்க மூடி வச்சுட்டு போனாலே இவங்க எல்லாரையும் அவனே இந்த காட்டேரிக்கோசரம் ஒர்க் பண்றவன் தான் போல இருக்கு. சோ இந்த கிட்னாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பிளான் பண்ணது இந்த காட்டேரி தான் போல இருக்கு. இவங்க எல்லாரையும் உள்ள கூட்டு வந்து நல்லா புசிச்சு சாப்பிடறதுக்கோசரம் பணத்தை ஒரு காரணமா காட்டி
காட்டி இறைய தான் இடத்துக்கே வர வச்சுட்டா. இந்த மாதிரி இவளுடைய பிளான் எல்லாத்தையும் சொல்லிட்டு 1 by 1 அவங்க எல்லாரையும் நான் கொல்லதான் போறேன். அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. நீங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில எங்க அப்பாவோட பிசினஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்தீங்க, அதனாலதான் உங்களை கொஞ்சம் சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணு சின்ன பொண்ணுலாம் கிடையாது, எனக்கு கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேல ஆகுது தெரியுமா அப்படின்னு அது ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கு. ரொம்ப தெளிவா திருத்தமா பேசிட்டு இருக்க. ஒருத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க அப்பாவோட பிசினஸ்ல நீங்க எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க, அதனாலதான் உங்களை எல்லாரையும் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க வர வச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன் இவங்களை இங்க அடைச்சு வச்சிருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவ சொல்ல, சரி ஓகே அதுக்கு கூப்பிட்டு வந்தல உடனே கொல்ல வேண்டியது தானே, ஏன் இப்படி அலக்கழிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, என்னுடைய இறக்கிட்ட விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல, டைம் பாஸ் ஆகாம பட்டுன்னு கொண்டுட்டா உங்களுக்கு அந்த பெயினே இல்லாம போயிடும்ல அப்படின்ற மாதிரி அது பதில் சொல்ல, அதை கேட்கறவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாவது. என்னடா இது இந்த மாதிரி கொடூரமா சொல்லிட்டு இருக்காளே இவன் சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த காட்டேரி என்ன சொல்லுது, இங்க இருக்கிறதுல யாராச்சும் ஒருத்தவங்க இந்த இடத்துல இருந்து என்ன வெளியில விட்டீங்கன்னா அவங்கள மட்டும் நான் உயிரோட விட்டுறேன், டைமை வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் என்ன இந்த இடத்துல இருந்து வெளியில விடுங்க அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருந்த பீட்டர், அப்பாடா இவளை வெளியில விட்டுட்டா அவ எப்படி நம்மள விட்டுவான்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்கலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயினும் கண் எடுக்க அவனும் கண் எடுத்துக்க நம்ம ஹீரோயின் சொல்றா, அந்த கதவை தொட்ட உன் கதை காலி, நானே சாவடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல, எப்படி நம்ம ஹீரோயின் கொல்ல மாட்டா, அவ சாஃப்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேற்கொண்டு அந்த தாப்பால தொடலான்னு போனா பட்டுன்னு சுட்டுறா நம்ம ஹீரோயின். ஆனா வயிற்றுலதான் சுட்டுறா. சுட்ட உடனே அவனுக்கும் பயம் வந்துருது, இந்த காட்டேரிட்ட மாத்தி சாவறதை விட இந்த பஜாரிட்ட மாட்டி செத்துற போறோம்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் அட்டம்ப்ட்ல இருந்து வெளியில வர அவனுக்கு மருந்து போடலான்னு போறாங்க. அந்த டைம்ல இந்த காட்டேரியை யாராச்சும் பாத்துக்கணும்ல, அதனால இந்த பிராங்க் என்ன சொல்றா, நான் இங்க இவளை பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்ல பிராங்க் மட்டும் அங்க இருக்கான். அப்ப இந்த காட்டேரி பிராங்க வந்து மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்குது, என்ன நீ இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்ட, உன்னை நான் ஃப்ரீயா விட்டுறேன் அப்படின்னு சொல்லவே, ஆனா அவன் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால அது என்ன சொல்லுது, என்ன ரிலீஸ் பண்ணா இங்க இருந்து வெளியே போறதுக்கான வழியை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, அதுக்கப்புறமா நான் உன்னை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லவே, இந்த மாதிரி லைப்ரரிக்கு போனா அங்க ரைட் வால்ல ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கும். அந்த புக் ஷெல்ஃப்ல அண்ட் தென் தேர் வேர் நன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அந்த புக்குக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் வழியா நீ வெளியில போயிடலாம் அப்படின்னு இவ சொல்ல, சரி ஓகே உன்னை திறந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்து தாப்பால கைய வச்சுட்டு, என்ன முட்டாள்னு நினைச்சியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் கதவை திறக்காம திரும்பி நடந்து வர ஆரம்பிச்சிடறான். அது என்ன மேனிபுலேட் பண்ணாலும் அதுகிட்ட மயங்கிற மாதிரி இல்லை இவன். ஆனா அது அந்தாண்ட சிரிச்சுட்டு பட்டுன்னு ஒரு உதைக்குது பாருங்க. சும்மா இவ்வளவு நேரம் இவன் கிட்ட விளையாண்டுட்டு இருந்திருக்கு, அது உதைச்ச உதையில அந்த கேஜே உடஞ்சு போச்சு. வந்தவன் நேரம் இந்த பிராங்க் மேல பாஞ்சு பட்டுன்னு அவனை கடிச்சு கொதறலான்னு போறப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டா. வந்தவன் நேரம் வந்து அந்த காட்டேரியை பிடிப்பான்னு பார்த்தா அங்க இருந்து செவுத்த உடைக்க ஆரம்பிச்சிட்டா. செவுத்த உடைச்சோடனே வெளியில இருந்து சூரிய ஒளி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்க பட்டுட்டு இருந்த பாடுல நைட்டு போய் பகலையா வந்துருச்சு. சூரியன் எழும்பிடுச்சு போல இருக்கு. அந்த சூரிய ஒளி இந்த காட்டேரி மேல பட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி எரிஞ்சிருச்சு. அதோட கையெல்லாம் எரிஞ்சது அப்படியே எட்ட போய் கத்திட்டு இருக்க. உடனே அதோட கையை ஹீலாக ஆரம்பிக்குது. அவ குணமாரா சீக்கிரம் போயிடலாம் உடனே லைப்ரரிக்கு அப்படின்னு சொல்ல நேரா லைப்ரரிக்கு போறாங்க. லைப்ரரிக்கு போனோடனே அங்க ஒரு பெரிய டோர் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் சீனே நம்மளோட ஹீரோயின் ஓபன் பண்ணிருப்பா சூரிய வெளிச்சம் வரதுக்கு. அந்த வழியா வெளிச்சம் வரவே அங்க போய் நின்னுக்கிறாங்க. ஏன்னா அந்த சூரிய வெளிச்சத்துக்கிட்ட அந்த பேயால வர முடியாதுன்னு சொல்லிட்டு சோ டோரை க்ளோஸ் பண்ண உடனே அந்த சூரிய வெளிச்சத்துல பொறுமையா என்ன பண்றா, நம்மளுடைய சாமி இருக்கால அவ கையை வச்சு பாக்குறா அவ காட்டேரியா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனா அவ கை கொண்டாகல, அவ காட்டேரியா மாறல போல. சோ அதனால அவ அங்க சந்தோஷப்பட்டு இருக்க. உயிர் தப்பிச்சு வந்து இந்த பிராங்க் என்ன பண்றான், நேரா போயிட்டு அந்த தேர்வர் நன் புக் இருக்குது அதை எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி டோர் இருக்கும் சொல்லிட்டு தேடி பாக்குறான். ஆனா அங்க எந்த டோரும் இல்ல. இவனை ஏமாத்திருக்கு போல இருக்காது. சோ அதனால இனிமே எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம அந்த சூரிய வெளிச்சத்துல இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த சாமி என்ன சொல்றா, இப்படியே இவ்வளவு நேரம் நம்ம உட்காந்துருக்குது, நேரா அந்த பவர் சோர்ஸ் இருக்கும்ல அதை போய் நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணனா திரும்பி எல்லாத்தையும் வந்து நான் கரெக்ட் பண்றதுக்கு வந்து வழி இருக்கும், எப்படி அது மூலியமா நம்ம டோரை ஓபன் பண்ணிடலாம். சோ நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் தனியா போயிட்டு அந்த பவர் சோர்ஸ் எங்க இருக்குன்னு தேடலாம் அப்படின்னு சொல்லவே, சரின்னு ஒத்துக்கிட்டு ஆள் அதுக்கு ஒரு பக்கமா போயிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த பவர் சோர்ஸை தேடி போறாங்க. ஏன்னா சுத்தி எல்லாம் இரும்பாலான இடமா இருக்குல்ல, அதை வந்துட்டு திறக்கிறதுக்கோசரம். அப்ப ரொம்ப தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. மியூசிக்க பிளே பண்ணிருக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த அபிகேல். அதோட கை வந்து வெந்து போச்சுல சூரிய ஒளிப்பட்டு. ஆனா அது சரியாயிடுச்சு போல இருக்கு. அது போய் பாட்டு போடவே சாமிக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதுலயே அவ கை அது கடிச்சிருச்சு இல்லைங்களா, அதனால அவ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி காட்டேரியா மாறிட்டா. காட்டேரியா மாறினவ பீட்டரை கூப்பிடவே பீட்டர் வந்து திரும்பி என்னாச்சு சாமி அப்படின்னு சாமி இருக்கிற இடத்த பார்த்தா சாமியை காணும். சாமி வேற மாதிரி மாறி அப்படியே அபிகேல் மாதிரியே இருக்கா. பல்லெல்லாம் இதாய் வந்து பீட்டரை கடிச்சு கொதறி அவனோட ரத்தத்தை உரிய. இன்னொரு பக்கம் இந்த அபிகேல் பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அது அங்க டான்ஸ் ஆட இவளும் இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. என்னவோ இங்க சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போன ஜோயும் பிராங்கும் அப்படியே அமைதியா நின்னுறாங்க. அந்த டைம்ல சாமி ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி பேசுறா. என்ன சொல்றா, பீட்டர் கடிபட்டுருச்சு, உங்களோட ஹெல்ப் வேணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட. இவங்களும் ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு புரியவே பட்டுன்னு அவ பின்னாடியே பிராங்க் ஓடி வர இவங்க ரெண்டு பேர் முன்னாடியும் சாமியை ஓடி வந்துட்டா. முழு காட்டேரியா மாறின அந்த சாமியை பட்டுன்னு ஓடி வந்து இவங்களை கொல்லலான்னு பாக்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேற லெவல். அங்க வெளிச்சம் கம்மியா தான் வருது, வந்தாலும் அதை தாண்டி இந்த பேயால வர முடியும்னு தெரிஞ்ச அவ என்ன பண்ணிட்டா, ஒரு ரிஃப்ளெக்ட் ஆக்குற மாதிரி ஒரு தட்டை எடுத்து அந்த தட்டுல படுற ஒலி எடுத்து நம்மளுடைய சாமி காட்டேரி மேல காட்ட காட்டேரி அப்படியே பிடிச்சு சதறிச்சு பலூன் சதற மாதிரி. சதறதுல இவங்க மேலதான் ரத்தம்.
நல்லது, இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் புலம்ப அந்த லைப்ரரி பக்கமா ஒரு டோர் தன்னால ஓபன் ஆகுது. அந்த டோருக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் வருது. என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு. அங்க இந்த லாம்பர்ட் இருக்கான். அந்த லாம்பர்ட் யாரும் இல்ல, அவனும் ஒரு வேம்பயர் தான் போல இருக்கு, காட்டேரி தான் போல இருக்கு. அந்த காட்டேரி பாருங்க இந்த பல்ல வச்சுட்டு நல்லா பேசுறவன் நம்ம பிராங்கை வந்து அப்படியே மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா இவன் இங்க இருந்து போகாம இவங்க எல்லாரையும் இங்க இருந்து உட்காந்து கண்காட்சிட்டு தான் வந்திருக்கான் போல இருக்கு. இந்த லாம்பர்ட் தான் அந்த அபிகேலோடைய பப்பட்டு போல. அதனால என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா பேசி இவங்களை மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் இவனை கொல்லான்னு போனா பட்டுன்னு கழுத்து பிடிச்சி செவுத்துல வச்சு அழுத்திட்டு நம்ம பிராங்க் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இது செம்ம சூப்பரா இருக்கும் தெரியுமா, நீயும் வேம்பயரா மாறிட்டனா அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த ஃபீல், ஒழுங்கா சொல்ற சாவ போறியா வேம்பயரா மாற போறியா அப்படின்னு சொல்ல அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிராங்க் என்ன பண்றான், ஒத்துக்கிறான். அவனும் நல்லவெல்லாம் இல்ல போல இருக்கு, உயிர் தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோயின் கூட சுத்தி வந்தான். இந்த நேரம் பார்த்து அந்த லாம்பர்ட் என்ன பண்ணிட்டா, பட்டுன்னு நம்ம ஹீரோயினை வந்துட்டு செவுத்துல அடிக்கவே நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்துட்டாங்க. இந்த பிராங்க் ஒத்துக்கிட்டாலே என்ன கடி நான் காட்டேரியாருன்னு சொல்லிட்டு அதனால இந்த லாம்பர்ட் போய் அந்த பிராங்கை கடிக்க கொஞ்ச நேரத்திலேயே பிராங்க் வந்து காட்டேரியா மாறிட்டான். காட்டேரியான அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா இவனுடைய அந்த தீய குணம்லாம் வெளியே வந்து நல்ல குணம்லாம் அடங்கி போய் அந்த லாம்பர்ட் தானே இவனை காட்டேரியா மாத்தினான். அந்த லாம்பர்ட்டையே குத்தி கொன்னு அப்படியே சதற விட்டுட்டான் இந்த பிராங்க். இப்ப இருக்கிறதுலே பெரிய வில்லன் யாருன்னு பார்த்தா இந்த பிராங்க் தான் போல. அதனால இவன் கொடூரமா அங்க நின்னுட்டு இருக்க, இப்படிப்பட்ட கொடூரன் கிட்ட நம்ம என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து அபிகேல் காட்டேரி என்ன பண்ணுது, இந்த பிராங்கை கொல்லதான் போகுது. ஆனா அந்த பிராங்க் இப்ப அபிகேலை விட பெரிய உயரமான ஆளு, மனசாலையும் ரொம்ப குரோதமான ஆளு, காட்டேரியா வேற மாறிட்டான். அபிகேல என்ன பண்ணுவான், புடிச்சு பிச்சு தின்ன ஆரம்பிச்சிடறான் அந்த அபிகேல. என்னடா இது ஹீரோயின் காட்டேரியா செத்து போயிடும் போல இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க டைம்ல நம்ம ஹீரோயின் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவ்வளோ கலைய வரத்துலையும் இவளோட போனை மட்டும் அந்த பேக்கேஜ்ல இருந்து எடுத்துக்கிட்டு அந்த கதவெல்லாம் மூடி இந்த பட்டன் இருந்துச்சுல அந்த பவர் பட்டனை ஆன் பண்ணவே எல்லா கதவும் திறந்துக்குச்சு. விட்டா போதுன்னு சொல்லிட்டு கதவை தேடி இவ ஒரு பக்கம் ஓட எல்லா இடமும் லாக் ஆயிருக்கு. இதுக்கு மேல நம்ம தப்பிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆகவே அவளோட போன் எடுத்துட்டு வந்தால அந்த போனை எடுத்து அதை ஆன் பண்ணி தான் பையனுக்கு மட்டும் ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்புறான். ரொம்ப எமோஷனலா ஒரு பக்கம் பேசி அழுதுட்டு இருக்க அந்த பக்கம் பிராங்க் வந்துட்டான். புதுசா வந்த பவரால ஒரு மாதிரி பைத்தியக்காரனான இந்த பிராங்க் என்ன பண்றான், அவளையும் வந்துட்டு வேம்பயரா மாற சொல்றான். நீ வேம்பயரா மாறிடு, எனக்கோசரம் நீ சர்வ் பண்ணு, எனக்கு கீழே நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கேட்க ஹீரோயின் தன்னோட உயிருக்கோசரம் என்ன பண்றான்னா கொஞ்சம் டிஃபெண்ட் பண்றா. அப்படி அவ டிஃபெண்ட் பண்ணும்போது மேல உயரத்துல இருந்து நம்ம ஹீரோயினை அடிச்சு தள்ளி தூக்கி போட கரெக்டா நம்ம ஹீரோயினை வந்து அபிகேல் கேட்ச் பிடிச்சி எப்படியோ அபிகேல் காப்பாத்திட்டா. என்னதான் காட்டேரியா இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மேல ஒரு கர்சனை இருக்கு போல இருக்கு அவளுக்கு. அதனால காப்பாத்திட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கவ நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், அதுவும் இந்த பிராங்க் பார்த்தா ரொம்பவே வந்துட்டு பலமா இருக்கான், இந்த மாதிரி ஒரு காட்டேரி இருந்தா யாருக்குமே நல்லது கிடையாது, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ தானே சொன்ன எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன நீ தான் காப்பாத்தணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து அவனை சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் கேட்க 2 பேரும் சேர்ந்து பிராங்கை வந்துட்டு சாவடிக்கலாம்னு அட்டெம்ப்ட் பண்ணா அபிகேல 2ஆ முறிச்சுட்டான். இன்னொரு கம்பியை முறிச்சு நம்மளோட ஹீரோயின் நெஞ்சில இல்ல அதுக்கு மேல தோல்ல குத்தி அப்படியே ஒரு செவுத்துல வச்சு நிமிட்டிட்ட. ஹீரோயின் பலமா மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு மேல அவங்களால வெளியில வர முடியாது. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு பட்டுன்னு என்ன பண்ணிட்டான் இவன், நீயும் என்ன மாதிரி காட்டேரியா மாறி தரன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கழுத்தை கவிட்டான். கவன அடுத்த நிமிஷம் நம்மளுடைய அபிகேலும் ஏஞ்சி வந்து என்னென்னவோ சண்டைலாம் போடுது. இருந்தாலும் அபிகேல் எப்ப சண்டை போட வந்தாலும் அபிகேல் காட்டேரியை தூக்கி அடிச்சுட்டு அவன் மாட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் கையில ஒரு கோலை கொடுத்து அந்த அபிகேல் இனிமே நமக்கு தேவை கிடையாது, நான் தானே உன்னை உருவாக்குனேன், நான் உனக்கு ஆர்டர் போடுறேன், போயிட்டு அவளை சாவடிச்சிடு அப்படின்னு இவளை கட்டளை கொடுக்க நம்ம ஹீரோயின் அந்த கம்பியெல்லாம் வந்து வெளியில கீழே விழுந்தவ ஏஞ்சி போய் அபிகேல குத்தலான்னு போனா அவளை குத்தாம அந்த ப்ராமிஸ் பண்ணால அபிகேல காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அதனால திரும்பி இந்த பிராங்கையே குத்த வரா. இருந்தாலும் இந்த பிராங்க் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு இவ கையை பிடிச்சி இவளை திரும்பி அடிக்க அதுதான் நேரம்னு சொல்லிட்டு அபிகேல் என்ன பண்ணிட்டா இவன் மேல தாவ அபிகேல் கூட சண்டை போட்டிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் வந்து ஹெல்ப் பண்ணவே ஒரு வழியா இந்த அபிகேலும் ஹீரோயினும் சேர்ந்து அவன் வச்சிருந்த ஒரு கட்டையை தூக்கி அவன் நெஞ்சிலேயே குத்த அப்படியே பாருங்களேன் இந்த மாதிரி பட்டான்னு வெடிச்சு அவன் செதற. அவனால தானே காட்டேரியா மாற இருந்தாங்க நம்ம ஹீரோயின். அதனால அவன் செத்ததுக்கு அப்புறமா அந்த கடிச்சது வந்து பவர்லெஸ் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன ஆகலைன்னா வேம்பயரா மாறல. இன்னொரு பக்கம் அபிகேல் என்ன சொல்றா, நீ கவலைப்படாத, இனிமே வந்துட்டு நீ வேம்பயரா மாற மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு பல்லெல்லாம் நார்மலாகி ஒரு நார்மலான பொண்ணா மாறிடுச்சு. சரிம்மா நான் சொன்னபடி உன் ப்ராமிஸை காப்பாத்திட்டேன், வந்ததுக்கு பணமும் கிடைக்கல, உயிர் தான் மிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை காலை நோண்டிட்டு அடிப்பட்ட உடம்போட நம்மளுடைய ஹீரோயின் போறப்ப அபிகேல் சொல்லுது உன் பையன் கிட்ட நான் பாய் சொன்னேன்னு சொல்லு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி போறப்ப அந்த நேரம் பார்த்து இந்த கிறிஸ்டாப் லசார்னு ஒருத்தவங்க சொன்னாங்க தெரியுமா, நம்ம அபிகேலோட அப்பா, அந்த காட்டேரி வந்துறான். என்னடா இது காட்டேரிக்கு மேல காட்டேரி, இவன் இனிமே என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு அவனை கண்டு பயந்து நம்ம ஹீரோயின் கீழே போக நம்ம ஹீரோயினை போய் கடிக்கலான்னு சொல்லிட்டு அவன் வர நடுவுல அபிகேல் வந்து நிறுத்துங்க, அவங்களாலதான் நான் காப்பாற்றப்பட்டேன், என்ன அவங்க ப்ரொடெக்ட் பண்ணாங்க, அந்த டைம்ல நீங்க இங்க போயிருந்தீங்க, நான் இப்ப உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே அவங்கதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அபிகேல் சொல்லவே அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே நம்ம பொண்ணை வந்து காட்டேரியா இருந்தாலும் இவ காப்பாத்திருக்காளேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு நான் மூடு மாதிரி உன் மேல பாயறதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிகேலோட அப்பா காட்டேரி பயமுறுத்த ஐயோ சாமி நான் வரலடா இந்த பக்கம், காசு கொடுத்தா கூட நான் திரும்பி வரமாட்டேன்டான்னு சொல்லிட்டு வெளியே போனவ அந்த வேனை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போய்கிட்டே இருந்துட்டா.
வந்துட்டா. இப்படி இந்த படமும் முடிஞ்சது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான படம் தான் இல்ல, நான் என்னவோ யோசிச்சேன், அது வேற மாதிரி போய் முடிஞ்சது. ஸோ இந்த ஃபைட்டிங்கு, வெடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் மோர் ஓவர் நீங்கள் படத்தை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from ஜெயஸ்ரீ. bye bye, take care.